Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து அரப் ஸ்ட்ரீட் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்னல் கிராஸ் பண்ணால் அந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அரப் ஸ்ட்ரீட் தான். சிங்கப்பூரில் ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த இடத்துல நிறைய வந்து முக்கியமான பில்டிங், நிறைய அஃபிஷியல் பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அரப் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் அவங்களோட திங்ஸு, அப்புறம் வந்து அவங்களோட அந்த கார்பெட், இதெல்லாம் சூப்பரான டிசைனில் இது வந்துருக்கு. உங்களுக்கு இந்த ரக்ஸ் மாதிரி தானே. டிசைன்லாம் பிடிச்சிருக்கு, இந்த ரக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஷாப் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபுட், அந்த கெபாப், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே கிடைக்கும். நாங்களும் வந்து அரப் ஃபுட் தான் ட்ரை பண்ணுறோம். என்ன ட்ரை பண்ணுறோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இதை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ச்சுக்குள்ளே போனால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு, நிறைய ஷாப்பிங் பண்ணுறது, நிறைய வந்து ஈட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு மசூதியும் வந்து ஃபேமஸான ஒரு மசூதி. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே வந்து $5 வச்சுருந்தாங்க. ஈச் ஒன் வந்து $5. நல்ல வந்து அது அந்த கப்பு, அந்த பவுல், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அந்த செராமிக் பவுல்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த சுல்தான் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் வந்து ஃபுட் ட்ரை பண்ணோம். எல்லா கடைகளும் மோஸ்ட்லி வந்து சேம் டைப் ஆஃப் அந்த அரப் ஃபுட்டு தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில கடைகளில் வந்து இந்த மெடிட்டேரியன் ஸ்டைலில் இருக்கிற அரப் ஃபுட் வந்து கிடைக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கெபாப், இந்த மண்டி ரைஸ்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். அதே போல் வந்து டீயும் வந்து டர்க்கிஷ் டீ வந்து ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்தது. அவங்களே வந்து தனியாக வந்து சுகர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு சுகர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து சுகர் எல்லாமே நீங்கள் குடிப்பீங்கன்னா சுகர் எல்லாமே குடிக்கலாம். டீ வந்து நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இதுதான் வந்து ஆர்டர் பண்ணோம். இது 3 to 4 பீப்புள் வந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து எல்லா மீட்டும், பீஃப் தவிர மற்ற எல்லா மீட்டும் இருந்தது. மட்டன், அப்புறம் சிக்கன், அப்புறம் வந்து கெபாப், இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து சாஸு, சாலட் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியை விட கொஞ்சம் வந்து ஸ்பைஸ் எல்லாமே கம்மி தான். ரொம்ப வந்து மைல்டு, எதுவுமே ஸ்பைஸ் எதுவுமே இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸ்வீட்டு. இந்த டர்க்கிஷ் ஸ்வீட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி தான் வந்து சான்ஸ் கிடச்சிது. இங்கே வந்து பக்லாவா, அப்புறம் வந்து குனாஃபா, அப்புறம் வந்து நிறைய வந்து ஸ்வீட் வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பக்லாவா, அப்புறம் வந்து அந்த கப்பு மாதிரி இருக்குது, அந்த சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கினோம். ஆனால் அங்கே வச்சு ட்ரை பண்ணது வந்து ஒரு சேமியாவில் ரோல் மாதிரி இருந்தது. அது பேர் வந்து நான் மறந்துட்டேன். ஆனால் அது வந்து இன்னுமே சூப்பராக இருந்தது. அது ஃபுல்லாக வந்து நல்லா வந்து ஃபில்லிங் வச்சுட்டு நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. நீங்கள் வந்து இந்த ஏரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.